நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். 15 வருட கால தீண்டாமையை உடைத்த தமிழக அரசு முதன்முறையாக கிராமத்துக்குள் என்ட்ரி கொடுத்த அரசு பேருந்து. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு ஆசையா ஏறாங்க பாருங்க. மொத்த கிராமமே ஏறி அமர்ந்து பயணம் செய்த நிகழ்வு. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் எடுத்திருக்கக்கூடிய அண்ணா நகர் கிராமத்துல பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பங்கள் வாழ்ந்து வருவதா சொல்லப்படுது. இவங்கள நிறைய பேரு படிப்பு வேலைகளுக்காக போறதுக்கு அரசு பேருந்து மட்டுமே பயன்படுத்தி வரதால அந்த அண்ணா நகர் கிராமத்துல மிக சில பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருவதா சொல்லப்படுது. இந்த நிலையில்தான் கெம்பனூர் பகுதிக்கு அதிகமா இயக்கப்பட்டு வரக்கூடிய 21 எண் கொண்ட பேருந்து அண்ணா நகர் வரை நீட்டிக்க வேண்டும்னு அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்காங்க. மேலும் இது தொடர்பா பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு கூறப்படுது. சமூக நீதித்துறை அமைச்சரான வன்னியரசு பேருந்து செல்வதற்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும் உறுதியளித்ததை தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்போடு அண்ணா நகருக்குள்ள அரசு பேருந்து நுழைந்திருக்கு. கிராமத்துக்குள்ள அரசு பேருந்து நுழைந்ததுமே அந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் சந்தோஷமா வரவேற்று 15 வருஷங்கள்லயே இப்பதான் எங்களுக்கு உண்மையான சந்தோஷம் கிடைச்சிருக்கு, எங்களுடைய கனவு நனவாகிருச்சுன்னு நிகழ்ச்சியோட தெரிவிச்சிருக்காங்க. மேலும் ஒவ்வொருத்தருமே ஆசையா அந்த பேருந்துக்குள்ள ஏறி அமர்ந்து பயணம் செய்யக்கூடிய காட்சிகள் சுற்றி இருக்கக்கூடியவங்களை நிகழ்ச்சி அணிய வச்சிருக்கு. மேலும் அமைச்சருக்கும் நன்றி சொல்லக்கூடிய காட்சிகளும் இதுல பதிவாகி இருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.